அமைச்சர் துரைமுருகன் அதிமுகவை விமர்சித்திருக்கிறார். இதைத்தான் காலத்தின் கோலம் என்பார். நான் இறந்தாலும் என் கல்லறையில் கோபாலபுரத்து விசுவாசி என எழுதுங்கள் என பேசி ஒவ்வொரு தேர்தலின் போதும் கெஞ்சி கூத்தாடி சீட்டு வாங்குவது, மக்களிடம் சென்று இதுதான் என் கடைசி தேர்தல் என ஒவ்வொரு முறையும் முதலை கண்ணீர் வடித்து ஓட்டு வாங்குவது, இப்படி திமுகவில் ஓரம் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் துரைமுருகனுக்கு அதிமுகவை பற்றிய விமர்சனமெல்லாம் தேவையா? கடையை விரித்து வைத்துக் கொண்டு யாரும் வரவில்லை என்றால் என்ன செய்வது? வாங்க வாங்க சார் என்று அழைக்கத்தான் செய்வார்கள் என பேசியிருக்கிறார் துரைமுருகன். கடந்த தேர்தலில் மக்களிடம் அவர் எப்படி ஓட்டு கேட்டார் என்பதை ஒருமுறை அவருக்கு நினைவூட்டலாம். தொகுதி மக்களுக்கு அந்த ஒரு வேண்டுகோளை நிறைவேற்ற தொகுதி மக்களுக்கு அந்த ஒரு வேண்டுகோளை நிறைவேற்ற. இப்படி கண்ணீர் விட்டு கதறியும் வெறும் 700 ஓட்டு வித்தியாசத்தில் தப்பித்தோம் பிழைத்தோம் எனத்தான் வெற்றி பெற்றார் துரைமுருகன். அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகிக் கொண்டிருக்கும் வேளையில் எழுச்சியுடன் நடைபெறும் புரட்சி தமிழரின் சுற்றுப்பயணம் குறித்து அவர் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது. கருணாநிதியின் குடும்ப அரசியலை எதிர்த்து பேச முடியவில்லை. காரணம் அச்சம். இத்தனை ஆண்டு காலம் கட்சிக்கு உழைத்திருக்கிறேன், எனக்கு துணை முதல்வர் பதவி வேண்டுமென கேட்க முடியவில்லை. காரணம் அச்சம். இவரது கையொப்பம் இல்லாமலேயே இப்போதெல்லாம் திமுகவில் அறிவிப்புகள் வெளியாகிறது. ஏன் என கேட்க முடியவில்லை. காரணம் அச்சம். உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்த துறைகளை பறித்தார், எதிர்த்து பேச முடியவில்லை. காரணம் அச்சம். அமலாக்கத்துறை சோதனை என்றவுடன் டெல்லிக்கு இரவோடு இரவாக ஓடினார். காரணம் அச்சம். இப்படி அச்சத்தில் ஆடிப்போய் இருப்பவர் கூட்டணி அரசியல் குறித்தெல்லாம் பேசலாமா? புரட்சி தமிழர் கூட்டணிக்கு வருபவர்களை மரியாதையோடு நடத்துவோம், திமுகவை போல கீழ்த்தரமாக நடத்த மாட்டோம் என்றுதான் சொன்னார். அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. கருணாநிதியின் குடும்பத்திற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருக்கும் திமுக முன்னவர்களும் திமுக கூட்டணி கட்சிகளும் ஏதேதோ பேசி மழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக கூட்டணி குறித்து பேசும் அமைச்சரே அடுத்த முறை உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்காது என்கிறார்கள். அது குறித்து மாப்பிள்ளை சாரிடம் மனு போடும் வேலையை முதலில் பாருங்கள்.